சையதுல் பஷர் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாத்தையும் வல்ல ரஹ்மான் நாம் யாவருக்கும் நசீபாக்குவானாக. நம்ம ஈன்றெடுத்த பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், முஸ்லிம்கள், மோமின்கள், ஜமாத்தார்கள், தாய்மார்கள், சகோதரிகள், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹு தஆலா உயிர் உள்ளவரை ஒரு சுவர் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்று பிறை 6. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நமக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கான், ஒரு 5 நோன்புகள் நசீபாக. இப்போ நான் அடுத்த 6வது எதிர்பார்த்தோம்னா வரக்கூடிய காலங்களில் எல்லா நோன்புகளும் என்ன செய்யணும், நோக்கிறதுக்கு அல்லாஹ் நசீபாக. அது ஹயாத்தோட, ஆஃபியத்தோட, சிகத்தோட, உடல் ஆரோக்கியத்தில் என்ன செய்யணும், எல்லாரும் நோன்பு வைக்கணும். இப்போ இன்னைக்குள்ள செய்தி ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஒவ்வொரு செய்திகளை தகவலை சொல்லிக்கிட்டு இருக்கோம். முழு நோக்கம் என்னன்னா, அதை தான் என்ன செய்யணும், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். 2வது, நம்ம 25 நோன்பு பின்னால் என்ன செய்யப்படும், கேட்கப்பட்ட கேள்வி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எப்படி நல்ல முறையில் கவனிச்சது, அமல் செஞ்சீங்களா, சம்மந்தமான செய்தி செய்யணும் கேட்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அதற்குரிய உரிய தகவல் கிடைக்கும் போது அவங்க என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் கௌரவிக்கப்படும். எல்லாத்தையும் கபூல் செய்வானாங்க. இன்று கியாமத் நாளுடைய அடையாளங்கள் ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். அதாவது கியாமத் நாள் அல்லாஹ் செஞ்சிருக்கான், ஒன்று அல்லாஹ் படைச்சிருக்கான். அதாவது யௌமில் ஆஹிர், அந்த கடைசி இருக்கான செய்யணுமா, நம்ம எல்லாரும் ஈமான் கொள்வது என்னது, ஈமான்ல ஒரு பங்கு. அந்த 7 வகையான ஈமான்ல கியாமத் நாள ஈமான் கொள்வது என்பது ஒரு ஈமான்ல ஒரு பாட்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஈமானுடைய விஷயங்கள்ல அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு தஆலாவும் கியாமத் நாளை பற்றி இமாம் பெருமக்கள் சொன்ன செய்திகள் செய்கிறாங்க, வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க. அதில் முதல் விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக ஜும்மாவுடைய நாளில் என்ன செய்யப்படுமா, கியாமத் நாள் ஒரு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். அதாவது எந்த வருடம் அல்லாஹ் சொல்ல மாட்டான், எந்த நேரமும் அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னா, யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக அழிவு நாள் உண்டு. அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் ஜும்மாவுடைய நாளில் எந்த நேரங்களில் துவா கேட்டாலும் துவா ஒப்புக்கொள்ளப்படும். 2வது, எப்பொழுதும் தினசரிக்கு நம்ம லுஹர் 4 ரக்காத் தொழுவோம். ஆனால் ஜும்மாவுடைய நாளில் 2 ரக்காத் தான் ஜும்மா ரக்காத் தொழுவோம். என்ன காரணம், அதில் அவ்வளோ பெரிய பல் இருக்கு. அந்த குதுபா ஏன் ஓதப்படுதுன்னா, அந்த நேரங்களில் யௌமுல் கியாமத் வந்தாலும் எல்லா மக்களும் என்ன செஞ்சிடலாம், தப்பிச்சிடலாம். அந்த உயரிய நோக்கத்திற்காக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஜும்மாவுடைய நாளில் இந்த மாதிரி உள்ள அமல்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சாங்க, நடைமுறை கொண்டு வந்தாங்க. அதே போல அந்த ஜும்மாவுடைய நாளில் நம்ம என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது. நஃபீலான நோன்பு, இப்போ நம்ம சுன்னத்தான நோன்பு கண்டினியூ பண்ணுறோம். இந்த ஆசுரா தாசுரா நோன்பு வருது, அது வியாழன் வெள்ளி வருது, அது தாராளமாக வைக்கலாம். ஆனால் நஃபீலான நோன்பு தனிப்படையாக தனியாக ஜும்மாவுடைய நாளில் வைக்கிறது கூடாது. இமாம் ஒரு வரலாறு பதிவு செய்கிறாங்க. அதனால தான் ஜும்மாவுடைய நாள் வந்து ஏழைகளுக்கு பெருநாளாகவும் எல்லோருக்கும் அது அழிவு நாளாகவும் இருக்கிறதாக இமாம் வரலாறு பதிவு செய்கிறாங்க. இன்னொரு செய்தி விளக்குறாங்க, மனிதர்கள் தவிர மீது எல்லா ஜீவராசிகளும் என்ன செய்வாங்கன்னா ஜும்மாவுடைய நாளில் பயந்து பயந்து அந்த நாளில் வாழ்வாங்களாம். ஏன்னா கியாமத் நாள் வந்து விடுமோ, கியாமத் நாள் வந்து விடுமோ என்ன செய்வாங்களாம், நம்ம மனிதரை தவிர மீது எல்லா உயிரினங்களும் என்ன செய்யப்படுமா, பயப்படுமா. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பறைசாற்றுகின்றான், இன்ன சாஅத்த ஆத்தியத்துல் அகாது ஃபீஹா லிதுஜ்ஸா குல்ல நஃப்ஸின் பிமா தஸ்ஆ. நீங்கள் செய்த எல்லா காரியங்களுக்கும் அந்த நாள் ஒரு கூலியாக அமைஞ்சிருமா. இப்போ வாழ்க்கையில் எவ்வளவோ அமல்கள் செய்கிறோம், எவ்வளவோ இபாதத் செய்கிறோம், அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் இருக்கும், அல்லாஹ் பார்க்கிற மாதிரி இருக்கும், நமக்காகவும் அமல்கள் இருக்கும். இந்த அமல்கள் எல்லாமே கடைசி மறுமையினால தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அதற்குரிய கூலிகளை தரான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த மறைத்து எதற்காக இந்த கியாமத் நாளை வச்சிருக்கான்னா, இந்த உலகத்தில் எல்லாரும் அமல்கள் செய்யணும், எல்லாரும் இபாதத் செய்யணும், எல்லாரும் நல்ல காரியங்களை செய்யணும். அதனால தான் அல்லாஹ் அந்த கியாமத் நாளும் மறைத்து, அந்த கியாமத் நாள் எத்தனை வருடங்கள் நடக்கும் என்பதாக மறைத்து அல்லாஹ் என்ன செய்திருக்கான், அது சுமூகமான முறையில் இந்த சமுதாயத்துக்கு உருவாக்கியிருக்கான். மேற்கொண்டு இமாம் வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா பறைசாற்றுகின்றான், அவ் தஅத்தியஹும் சாஅத்துன் பகதத்துன் வஹும் லா யஷ்அரூன். இப்போ கியாமத் நாள் எப்படி வரும்னா திடீர்னு வந்துடும், எப்போ வரும்னு தெரியாது. அதுக்கு இமாம் புகாரி இமாம் வந்து ஹதீஸில் பறைசாற்றுறாங்க, ஒரு ஒட்டகத்தினுடைய பால் என்ன செய்கிறாங்க, ஒரு மனிதரை கறக்கிறாரு.
அந்த பாலை கலந்து வீட்டில் போய் சுண்டி காய்ச்சி குடிக்கிறதுக்குள்ள கியாமத்தால் வந்துருமா. இது ஒரு செய்தி. இரண்டாவதாக ஒரு மனிதர் செய்கிறாரு, ஒரு துணியை விரிச்சு வியாபாரம் செய்கிறார். வியாபாரம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள கியாமத்தால் வந்துருமா. அடுத்து மூன்றாவதாக இமாம் புகாரி இமாம் அறிவிக்கிறாங்க, என்ன செய்கிறார், ஒரு மனிதர் தண்ணீரை ஒரு மெடல் குடிக்கின்றார். அது தண்ணீரை குடிக்கும் பொழுது அது வயிற்றுக்குள் செல்வதற்கு முன்னால் அல்லாஹ் கியாமத்தால கொண்டு வந்துருவானா. இப்படி கியாமத் நாள் எப்ப வருதுன்னே தெரியாதா. அதே போல நான்காவதாக ஒரு செய்தி சொல்றாங்க, ஒரு நீர் தொட்டியை பூசி முழுகின பின்பு அந்த நீர் தொட்டி தண்ணீர் நிரம்புவதற்கு முன்னால் கியாமத் நாள் ஏற்பட்டுவிடுமா. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இந்த கியாமத் நாள் நம்ம சொல்றோமே, அது என்ன விளங்கன்னா தஜ்ஜாலுடைய வருகை வந்துவிடும். நம்ம என்ன அமல்கள் செய்தால் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ கியாமத் வந்துச்சுன்னா நம்ம நினைப்போம், ஆஹா நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம், நம்ம துவா கேட்போம். துவா கேட்கும் பொழுது அந்த துவா செல்லக்கூடிய அந்த மறுமை நாள் கதவு அல்லாஹ் பூட்டிடுறான். தௌபாவுடைய கதவு அல்லாஹ் பூட்டிடுறான். இபாதத்துடைய கதவு அல்லாஹ் பூட்டிடுறான். தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, எல்லாருடைய தொழுகும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்போ? கியாமத் நாள் வந்தா. அப்போ அல்லாஹ் பறைசாட்டுகிறான். இமாம் வரலாற்றை பதிவு செய்யறாங்க. அப்போ இந்த கியாமத் நாள் சம்பந்தமாக இந்த உலகத்திற்கு புகட்டப்படக்கூடிய செய்தி, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்கள் என்ன செய்யப்படும், அல்லாஹ் 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 என்று திக்ர் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த திக்ர் எப்போது நிற்கின்றதோ அப்போது கியாமத் நாள் வந்து விடுவதாக இமாம் வரலாற்றில் பதிவு செய்யறாங்க. அலா லா தகூமு ஸாஅத்து ஹத்தா லா யுகாலு அல்லாஹ் அல்லாஹ். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்றாங்க, லா தகூமு ஸாஅத்த அலா அகதன் யகூலு அல்லாஹ் அல்லாஹ். இந்த உலகத்தில் எல்லா மக்களும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும் வரை கியாமத் நாள் நடைபெறாது. இன்னொரு ரிவாயத்தில் இமாம் வரலாற்றில் பதிவு செய்யும் பொழுது, ஒரு மனிதர் இவ்வுலகத்தில் அல்லாஹ் என்று சொன்னாலும் கியாமத் நாள் நிகழாது என்பதாக இமாம் வரலாற்றில் பதிவு செய்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அப்போ நம்ம இதிலிருந்து என்ன விளங்கிக்கணும்னா, எப்போனாலும் கியாமத் நாள் வரும். அதாவது வெள்ளிக்கிழமைன்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். அதாவது ஞாபகம் வச்சுக்கணும், வெள்ளிக்கிழமை அல்லாஹ் செஞ்சுட்டான், முடிவு பண்ணிட்டான். அப்போ அந்த வெள்ளிக்கிழமை வருவதற்காக முன்னால் என்ன செய்யணும், அதிகமாக அல்லாஹ் கிட்ட தௌபா இஸ்திக்பாரோடு வாழ்க்கை கழிக்கணும். இந்த வியாழக்கிழமை இரவுல எல்லாருக்கும் இந்த ராத்தி போதுவோம், சில இடங்கள்ல புர்தா ஷெரீஃப் போதுவாங்க. அந்த வியாழக்கிழமை நினைச்சுவாங்க வெகு விமர்சையா நினைச்சுவாங்கன்னா திக்ரோடு இருப்பாங்க. என்ன காரணம்னா மறுநாள் விடிஞ்சால் கியாமத் நாள். அந்த ஒரு பயத்தில் என்ன செய்வாங்கன்னா அந்த வியாழக்கிழமை இரவுல அதிகமான மக்கள் தௌபா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். எல்லாம் இந்த நாங்க நாள்ல மறுநாள் கியாமத் நாள் வந்துருவோன்றதுக்காக என்ன செய்வாங்களாம், அப்படி ஒரு துவாவை கேட்பாங்களாம். நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தி சொல்லுவாங்க. நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னா, அவங்க பெருமானார் அல்லாஹ்வுடைய ஹலீல், நண்பர், பெஸ்ட் ஃப்ரெண்டு. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம். அது யாருடைய அமலாக உருவாக்கப்பட்டது? நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அமலாக உருவாக்கப்பட்டது. அவர்கள் தான் ஆரம்பித்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அன்னை ஹாஜிரா அம்மா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்தில் அந்த ஹஜ்ஜு, உம்ரா, சஃபா மர்வா இப்படி எல்லா விஷயங்களும் அவங்க தான் உருவாக்கினாங்க. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, கியாமத் நாளுக்கு நான் பயப்படுகின்றேன், மறுமை நாளுக்கு நான் பயப்படுகின்றேன். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோனத்திற்குள்ள வாசி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோனத்து வாசி, அஷ்ரத்துல் முபஷ்ஷரா சோனத்தின் வாசி, அன்னை ஃபாத்திமா, அன்னை ஆயிஷா அம்மா, பெருமானாருடைய மனைவி, பெருமானாருடைய பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன், பெருமானாருடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி எல்லாருமே சோனத்துக்கு அல்லாஹ் செஞ்சிட்டான், வாஜிபாக்கிட்டான். இருந்தாலும் அவர்கள் பயப்படுவார்களாம். எதற்காக? மறுமை நாள் வந்தால் ரப்பு என்ன கேள்வி கேட்பான் என்று தெரியாமல் நபிமார்கள் இருந்து கடைசி உள்ள சாலியின் வரைக்கும் பயந்து கொள்வார்களாம். ஏன்னா அங்க யாருமே பேச முடியாது, நபிமார்களும் பேச முடியாது, வலிமார்களும் பேச முடியாது, சாலிகின் பேச முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்மனா எம்மாத்திரம் பெரிய பெரிய சீதேவிகள், பெரிய பெரிய மகான், பெரிய பெரிய நபிமார்கள், பெரிய பெரிய அம்பியாமார்கள், பெரிய பெரிய ரசூல்மார்கள், அவர்களே அந்த நேரத்தில் பயப்படும் பொழுது அவ்வளோ அமல்கள் செய்தார்கள், அவ்வளோ இபாதத் செய்தார்கள், அவ்வளோ வரையிட்டான பேணுதலாக இருந்தார்கள், அவ்வளோ அமானிதமான விஷயங்களை பேணி பாதுகாத்தார்கள். அல்லாஹ் 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 என்று கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய திக்ரிலே, அல்லாஹ்வுடைய நினைவிலே, அல்லாஹ்வுடைய எல்லா விதமான காரியங்களில் ஈடுபட்ட நபிமார்களே
கியாமத் நாளுக்கும் மறுமை நாளுக்கும் பயப்படுவார்கள் என்று இமாம் பெருமக்கள் வரலாற்றை பதிவு செய்யுமையானால் நாம் நம்முடைய அமல்கள் நம்முடைய இபாதத்துகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நம்முடைய உள்ளங்களில் நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே. அப்படியானால் அப்பேற்பட்ட தூயவான்களுடைய அந்த நிலைமைகளே பரிதாப நிலைமை இருக்குமையானால் நம்ம நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த கியாமத் நாள் எப்பொழுது வருகின்ற தெரியாது. வருவதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தயாராக இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ். அந்த வரையத்தான வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். இமாமுடைய அந்த நல்ல முறையில எல்லா விஷயங்களும் பேணி பாதுகாக்கக்கூடிய நல்ல மக்களாக இந்த சமுதாயத்துக்கு விளங்க வேண்டும் கண்ணியமானவர்களே. அதனால் இந்த கியாமத் நாளுக்கு எல்லா நபிமார்களும் பயப்படுகின்றார்கள். நாம் தான் கவலை இல்லாமல் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். மறுமை நாளிலே திக்கிடும் மேலே திடுக்கிடும் நாளிலே எல்லா மக்களும் ஒன்றாக நின்று ரப்பு நமக்கு என்ன கேள்வி கேட்பான், அதுக்கு நாம் என்ன பதில் சொல்வோம், நமக்கு அல்லாஹ் சொர்க்க தருவானா நரக தருவானா என்று எல்லோரும் ஓடோடி கொண்டிருக்கிறோமே. அந்த நேரத்தில் நாம் கவலைப்பட்டு ஒரு பிரோஜனம் கிடையாது. அல்லாஹ் படைச்சாட்டுகின்றான், யௌம யஃபிர்ரு மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி. மறுமை நாளில் நம்முடைய அம்மா, நம்முடைய தகப்பனார், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி மக்கள் எல்லோரும் பார்ப்பார்கள். பார்த்து ஒவ்வொரு மக்களும் விரண்டு ஓடுவார்களாம். நம்முடைய தாய், செல்லமாக வளர்த்த பிள்ளை, செல்லமாக வாழ்த்த தகப்பனார், செல்லமாக அருமையாக இருந்த தாய் எல்லோரும் நினைச்சுவார்களாம். நம்மளை பார்த்து பேயை போல் விரண்டடித்து ஓடுவார்களாம். அப்பேற்பட்ட காலத்தில் நம்முடைய அமல்கள் தான் அந்த நேரத்திலே பதிலளிக்கும். அன்பர்களே, கண்ணியமானவர்களே, நாம் வாழக்கூடிய காலம் சிறிது காலம்தான். அந்த காலத்தில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் என்ன செய்ய வேண்டும்? வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக மரணித்து வர வேண்டும். அப்படி மரணித்து விட்டால் நம்முடைய மறுமை நாள் சுவனத்திற்குள்ள அல்லாஹ் தஆலா பதிவை நமக்கு தருகின்றான். மேற்கொண்டு அல்லாஹ் நம்மளை பார்த்து ரசிக்கக்கூடிய காரியமாகவும் அமைந்துவிடும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்படி செஞ்சிட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? எல்லாருடைய வாழ்க்கையை ஜொலிக்க வைப்பான். அந்த மறுமை நாளில் நமக்கு அல்லாஹ் ஒரு கவலை இல்லாமல் ஆக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்? மறுமை நாளில் எல்லாருக்கும் அல்லாஹ் என்ன செய்யணும்? சுவனத்தினுடைய 7 தரணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையில வாழணும் இன்ஷா அல்லாஹ். பிறருடைய யார் மனதும் புண்படாம அல்லாஹ்விற்காக அல்லாஹ் சொன்ன காரியத்தை நம்ம எல்லாரும் நினைச்சணும். ஈடுபாடோடு, இபாதத்தோடு, திக்ரோடு, ஃபிக்ரோடு, அல்லாஹ்வுடைய தஃபக்குரோடு என்ன செய்யணும்? வாழ்ந்து அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையான அடியார்களாக வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோரும் நசீபாக்குவானாக. நாம் செய்த நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. கியாமத் நாள் முன்னால் நம்மளை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவானாக. கியாமத் நாளுக்கு முன்னால் நம்மளுக்கு அழகான மௌத்தை தந்தல் புரிவானாக. கியாமத் நாள் நிகழ்வதற்கு முன்னால் நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. கடைசி கியாமத் நாளுக்கு முன்னால் நம்முடைய எல்லா விதமான பாவங்களும் அல்லாஹ் தஆலா அதை மன்னித்து நல்ல முறையில் பேணுதலான உள்ள மக்களாக நம் எல்லோரும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. நல்ல துஆவோடு உங்களுடைய துஆவை ஆதரவு வைத்த வண்ணமாக உங்களுடைய வார்த்தையை நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.